ஐயா கண்ணவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தனது 5 ஆண்டு காலத்தில் 5வது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2.25 மணி நேரம் பட்ஜெட்டை வாசித்திருக்கிறார். கடந்த காலங்களில் வாசிக்கப்பட்ட திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அது நிர்ணயிக்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் படிக்கப்பட்டிருக்கிறது. கழிவுநீர் காவிரி, வைகை, தாமிரபரணி நதிகளில் கலப்பதை தடுப்பதற்கு திருச்சி, மதுரை, திருநெல்வேலி நகரங்களில் கழிவுநீர் தடுப்பு நடவடிக்கைகள், தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். இது தேவைக்கேற்ப ஒதுக்கீடு செய்து நதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். 8600 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் கதவணைகளை பழுது பார்ப்பதற்கும் அறிவிப்பு செய்திருக்கிறார். எந்த திட்டங்கள், எந்த நதிக்கு என்ன தொகை என்பது குறித்தெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்க முன்வரவில்லை. நாளைய தினம் வேளாண் பட்ஜெட் அதை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். பட்ஜெட்டுக்கு வருவாய் இல்லாத ஒரு பட்ஜெட்டை 5வது ஆண்டாக வேளாண்மை துறையின் சார்பில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இது ஒரு வினோதமான பட்ஜெட். 5 ஆண்டுகளாக ஒரு ரூபாய் கூட வருவாய் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக வேளாண் துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. உழவருக்கென இந்தியாவிலேயே ஒரு தனி பட்ஜெட்டை தமிழ்நாடு தாக்கல் செய்யப்படுகிறது என்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் 5 ஆண்டுகளாக வரவே இல்லாமல் பட்ஜெட்டை படிப்பதும், படிக்கின்ற திட்டங்களை வரிசைப்படுத்தி படிப்பதும், அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை யானை பசிக்கு சோலைப்பொறி போல பேரளவில் நிதிகளை ஒதுக்கீடு செய்வதும் தொடர்கிறது. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட், ஒரு பக்கம் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 தெளிவாக குறிப்பிடுகிறது. நாங்கள் அடுத்த வாரம் அதற்கு நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயிகளுடைய முகவரியை அழித்து விட்டது. விவசாயிகள் விளைநிலங்கள் விவசாயிகள் சொந்தமில்லை, அதை ஒட்டி இருக்கிற பாசன ஏரிகள், கண்வாய்கள், ஆறுகள், குளம், குட்டைகள் உள்ளிட்டவை விவசாயிகளுக்கு சொந்தமில்லை என்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத, உலகத்திலேயே எந்த நாடும் கொண்டு வராத ஒரு சட்டத்தை தமிழ்நாடு திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுக்காகவே நிறைவேற்றிருக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொள்முதல் செய்வதை தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாய நலனுக்கு எதிரான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் திமுக அரசு செயல்படுத்துவதோடு விவசாயிகளை திருப்திப்படுத்துவதற்காக பட்ஜெட் என்கிற பெயரில் ஏமாற்றி வருகிறது. இது எந்த வகையிலும் விவசாயிகளை பாதுகாக்க உதவாது. எனவே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 நாளைய பட்ஜெட்டில் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் அதற்கு எதிரான வழக்கு அடுத்த வாரம் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறோம். அதுபோல மத்திய அரசாங்கம் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. குறைந்தபட்ச ஆதார விலை சட்ட நிர்ணய சட்டம் கேட்டு ஓராண்டுகளுக்கு மேலாக 2வது கட்ட போராட்டத்தை சமீத கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பு பஞ்சாப் மாநிலம் ஹரியானா எல்லையாக இருக்கிற கனூரி பார்டரில் நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 110 நாட்களை கடந்து தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜீத் சிங் டல்லேவால் அவர்கள் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசுடைய அமைச்சர்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையையும், பிப்ரவரி 22ஆம் தேதி 22வது கட்ட பேச்சுவார்த்தையும் சண்டிகரில் நடத்தி முடித்திருக்கிறார். 2வது கட்ட பேச்சுவார்த்தை துவக்கத்திற்கு முன்னதாக மத்திய அரசு ஒரு முயற்சியை மேற்கொள்கிறது. ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் MSP கொடுத்துவிட்டால் போராட்டத்தை விலக்கிக் கொள்வீர்களா என்கிற கருத்தை மறைமுகமாக திணிக்க முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியை SKM NP தலைவர்கள் துவக்கத்திலேயே முறியடித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பல மாநிலங்கள் பிரதமரை வலியுறுத்தி உடனடியாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானங்களை சட்டமன்றங்கள் நிறைவேற்றிருக்கிறார். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 19ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறுகிறது.
அந்த பேச்சுவார்த்தையிலாவது குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதனை வலியுறுத்தி வருகிற 14ஆம் தேதி நாளைய மறுநாள் தமிழகம் தழுவிய மகாசபை கூட்டத்தை தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நடத்த இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் காக்கா சிங் கோத்ரா, சுர்ஜித் சிங் ஹோடா ஜாண்டே, அபிமன்யு கோஹார், லக்விந்தர் சிங் ஆலக், நமது மரியாதைக்குரிய தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த மகாசபை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இது தேசம் தழுவிய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் ஓரிடத்தில் இந்த மகாசபை கூட்டங்கள் மாநிலங்கள் தோறும் நடந்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் தென்காசி செங்கோட்டையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த கருத்தாக இந்த தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப இருக்கிறோம். இந்த தீர்மானங்களோடு தமிழ்நாடு அரசு தீர்மானமும் வலியுறுத்தினால் நிச்சயமாக எம்எஸ்பி கிடைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழக வேளாண் துறை பட்ஜெட் பெயரளவில் இல்லாமல் விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் 3500 ரூபாய் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு விலையை அறிவிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற சத்தீஸ்கர் மாநிலத்தில் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3100 ரூபாயை விலையாக நிர்ணயம் செய்து அறிவித்திருக்கிறார்கள், கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கொள்முதலையே தனியாருக்கு தாரை வார்க்கிற திமுக அரசு விலையை கூட நிர்ணயிக்க முன்வரவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்லி 2021 ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏமாற்றிவிட்டது. எனவே இன்றைக்கு 3500 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். கரும்புக்கு 5000 ரூபாய் விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எனவே கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 5000